கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். 14 இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே அடியாலை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படியாய் கிருபை செய்யுங்க. எந்த சுயங்களோ மாம்சங்களோ ஆண்டவரே கிரியை செய்யாதபடி தேவனுடைய ஆவியானவர் உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வார்த்தை கொடுத்து திருப்திப்படுத்தி அனுப்பும்படியாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே உடைய கரத்துல தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40-41 பார்த்தோம்னா, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே அவங்க கர்த்தருடைய சேனையில எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். அப்போ இஸ்ரவேலின் பயணத்திலிருந்து அறியக்கூடிய 5 உண்மைகள். ஏன் அவர் அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார் தம்முடைய ஜனங்களை? ஒரு இடத்துல 400 வருஷம் சொல்லிருக்கு, இன்னொரு இடத்துல 430 வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப ஆராய்ச்சியில என்ன சொல்றாங்கன்னா, ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுத்தப்ப 25 ஆண்டுகள் கழிச்சுதான் ஈசாக்கு பிறந்தாரு. 25 ஆண்டுகள் கழிச்சு ஈசாக்கு பிறந்தாரு. அவள் பால் மறக்க பண்ணி விருந்து பண்ணும் நாளில 5 வயது அவருக்கு. அந்த 5 வயதிலே இஸ்மவேல் அவனை அசட்டை பண்ணுகிறான், பரியாசம் பண்ணுகிறான். அப்ப அவருக்கு வாக்கு தத்தம் கொடுத்து 25 ஆண்டுகள் கழித்து இவர் பிறந்தார். 5 வயதிலே பரியாசம் பண்ணப்படுகிறான். அந்த இடத்துல அடிமைத்தனம் ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த ஒரு 30 வருஷம், 25 ஆண்டுகள், அவனுக்கு ஒரு 5 வயது 30, இங்க ஒரு 400 வருஷம். அப்ப 430 வருஷம் கானானிலும் எகிப்திலும் சேர்த்து அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க. அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பயணத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் புறப்பட பண்ணினார். எதுக்காக புறப்பட பண்ணினார் என்கிற 5 உண்மைகளை குறித்து இன்னைக்கு நம்ம செய்தியா தியானிக்கலாம். நீங்க எல்லாம் குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. கலை செல்வி, நிவேதா, வச்சலப்பிரியா அவங்களெல்லாம் ஐயா கேட்பாரு. நான் சொல்றேன், ஏன்னா அவர் இருந்தா கேட்க மாட்டாரு. அவர் இல்லைங்கிறதுனால என்னமா பேசுனாங்க, புரிஞ்சுதா, என்ன சொன்னாங்கன்னு கேட்பாங்க. அப்ப முழிக்காதீங்க. நீங்க முழிச்சிங்கன்னா எனக்கு திட்டு விழும், நீ சரியா பேசலையான்னு கேட்பாங்க. அதனால கவனமா நீங்க குறிப்புகளை கேட்டு தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம பெற்றுக்கொள்ளுவோம். அப்ப 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்து தேவன் அவர்களை புறப்பட பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து தேவன் புறப்பட பண்ணினார். ஏன் அவர்களை அவர் புறப்பட பண்ணினார்? அந்த இடத்துல எகிப்துல அற்புதங்களை செய்து தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்தினார். அந்த எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வித்தியாசத்தை உண்டும் பண்ணும்படி 10 வாதைகளினாலே எகிப்தியரை அவர் வாதித்தார். இஸ்ரவேலுக்கு அது ஒண்ணுமே வரல. அந்த இடத்துல அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி தேவன் அந்த ஜனங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்பட பண்ணினார். 430 ஆண்டுகள் எகிப்தில இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. கர்த்தருடைய ஆராதனையை மறந்துட்டாங்க. அவங்க அடிமைப்பட்டிருந்த தேசத்தின் தெய்வங்களை வணங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அங்க வேலை செய்து செய்து தங்களே அவங்க மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாருன்னு சொல்லிட்டு அவங்களே மறந்துட்டாங்க. கர்த்தருடைய பிள்ளை, வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், தேவனுடைய சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி என்பதை மறந்து எகிப்திலே அடிமையாய் போன இடத்திலே அந்த அடிமையின் பழக்கங்களை கற்றுக்கொண்டு அந்த இடம்தான் நம்மளுக்கு, அந்த தெய்வம் தான் நம்மளுக்குன்னு சொல்லிட்டு அதோடு அவர்கள் வாழ பழகி கொண்டார்கள். இன்னைக்கு நாம அப்படி இருக்கிறோமா? அடிமைத்தனத்துல இருக்கிறோமா? தேவன் விடுவிக்க கூடாதபடிக்கு ஒரு அடிமைத்தனத்துல நாம இருக்கிறோமா? தேவன் நிச்சயமா நம்மளை விடுவித்து அந்த இடத்துல இருந்து புறப்பட பண்ணுவார். அவர் அவங்களை எப்படி புறப்பட பண்ணினார்? சங்கீதம் 105:37 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும்
இருந்ததில்லை. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அப்ப அந்த இடத்துல தேவனுடைய நீதியை அவர் செலுத்துகிறார். அடிமைப்படுத்தப்பட்ட இடத்திலே அவங்க வேலை செய்த நாட்களின் பலனுக்கு சம்பளமாக கூலியாக ஜனங்களை வெறுமையாய் கொண்டு வரக்கூடாது. இவ்வளவு வருஷம் அவங்க அடிமைப்பட்டுட்டாங்க, இனிமேல் நம்ம அவங்கள வெறுமையா கொண்டு வந்தா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்னும் இல்லாம ஜனங்களை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் மோசைகிட்ட என்ன சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தியர்கிட்ட போயிட்டு வெள்ளியும் பொண்ணும் வஸ்திரங்களையும் கேட்க சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்க போய் கேட்கும் பொழுது அவங்க எல்லாம் அதை கொடுக்கறாங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்துல மிகுதியாய் கொள்ளையிட்டார்கள். ஒரு இடத்துல இருந்து புறப்பட பண்ணும்போது தேவன் அவர்களை வெறுமையா கொண்டு வரல, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். இன்னைக்கு நீங்க அடிமைத்தனத்துல இருந்தீங்கன்னா உங்களை ஆசீர்வதித்து உங்களை கொண்டு வருவார் அடிமைத்தனத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லாமா? உங்களை அடிமைத்தனத்தை தேவன் மாற்றி அதை ஆசீர்வாதமாக மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஏன் அவர் புறப்பட பண்ணினாருன்னு சொன்னா, வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார்னா செழிப்பான பாதை வனாந்தரத்திலே அவங்களுக்கு காண்பிக்க புறப்பட பண்ணினார். மேன்மையான பாதை வனாந்தரத்திலே காண்பிக்க புறப்பட பண்ணினார். உன்னதமான பாதை வனாந்தரத்திலே காண்பிக்க புறப்பட பண்ணினார். அந்த கோத்திரத்துல ஒருவனும் பலவீனமா இருந்தது இல்லை. அப்ப அவரு செழிப்பான பாதையிலும் மேன்மையான பாதையிலும் நடத்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறார். அந்த இடத்துல தேவனுடைய நீதியை அவர் செலுத்தி அவர்களை புறப்பட பண்ணுகிறார். ஏன்னா அடிமைத்தனத்தில இவங்களோட ஆசீர்வாதம் எல்லாமே அவங்களுக்கு போயிடுச்சு. அதையெல்லாம் அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அந்த இடத்துல அவருடைய நீதியை செலுத்தினார். கேட்ட ஒண்ணுமே வெள்ளியும் பொண்ணும் எல்லாருமே கொடுத்தாங்க. இன்னைக்கு கொடுப்பாங்களா? கொடுப்பாங்க. கர்த்தர் நம்மளுக்காக நீதி செய்வார். ஆனால் நம்மளதையெல்லாம் பாழா போனதையெல்லாம் ரெட்டிப்பாய் திருப்பி கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இழந்து போனதையெல்லாம் ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளும்படி தாவீது சிக்லாக்ல இருக்கும்போது எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போனாங்க பெலிஸ்தர் அப்ப கர்த்தரிடத்துல கேட்கிறாரு, நான் போலாமா, எல்லாவற்றையும் திருப்பி கொள்வேனா? கர்த்தர் சொல்லுகிறார், போ, நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுவ. ஒரு சின்ன பொருள் கூட விடலங்க, சகலத்தையும் அவர் திருப்பி கொண்டார். அப்போ தேவனுடைய நீதி வெளிப்படும் பொழுது நம்முடைய சத்துருக்கள் மத்தியிலே நம்மளுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இழந்து போன ஆசீர்வாதத்தை எல்லாம் தேவன் திரும்ப கொடுப்பாரு, சோர்ந்து போகாதீங்க. ஆனா அவருடைய மேன்மையான பாதையை நம்ம பற்றி கொள்ளணும். அவங்க தங்களே மறந்திருந்தாங்க எகிப்துல, தங்கள் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. நான் தேவனுடைய பிள்ளை, வாக்கு தத்தத்தை பெற்றவன், நான் மேன்மையானவன், அவருக்கு சொந்தமானவன் என்ற ஒரு சிந்தை கூட இல்லாம அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், இவங்க என்ன மறந்துட்டாங்க, ஆராதனை செய்யும்படி என் ஜனங்களை விடுவிக்க சொல்லுன்னு மோசேவை அனுப்புறாரு. அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு அவங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி தேவன் அனுப்புகிறார். அப்ப தாவீது எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் திருப்பி கொண்டது போல நம்மளுக்கும் தேவன் ரெட்டிப்பான காரியங்களை கொடுக்க கர்த்தர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ஏன் வெள்ளியும் பொண்ணும் அவர் அங்க கேட்க சொன்னார்னா, அவரை வனாந்தரத்துல ஆராதிக்கணும். அப்ப ஆராதிக்கும் போது வனாந்தரத்துல ஜனங்கள் இடத்துல ஒன்னும் இல்லைன்னா ஆராதிக்க முடியாது. அதனால வெள்ளியும் பொண்ணும் வாங்கிட்டு நீங்க வனாந்தரத்துல என்னை ஆராதிங்க. அப்போ மேன்மையான பாதைய, மகிமையான பாதையை காண்பித்து நீதி செலுத்தி சகலத்தையும் திருப்பி கொண்டு அவர் புறப்பட பண்ணினார் என்றால் அவரை ஆராதிக்க, அவருக்கு நாம கொடுக்க, அவர் தான் நம்மளுக்கு கொடுத்தாரு. அதுல இதுக்கு பாதி கூட நம்ம கொடுக்க மாட்டோம். அவர் என்ன சொல்றாரு, ஜனங்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் அதுல 1-8 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா ஜனங்களை என்னென்ன எடுத்துட்டு வர சொல்றாருன்னு. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. நீங்கள் அவர்களிடத்தில் வாங்க வேண்டிய காணிக்கையாவன பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலும் மெல்லிய பஞ்சு நூலும் வெள்ளாட்டு மயிரும் சிவப்பு தீர்த்த ஆட்டுக்கடா தோலும் தகசு தோலும் சித்தி மரமும் விளக்கெண்ணையும் அபிஷேக தைலத்துக்கு பரிமள வர்க்கங்களுக்கும் தூபத்துக்கும் சுகந்த வர்க்கங்களுக்கும் ஏபோத்திலும் மார்க்க பதகத்திலும் பதிக்கும் கோமேதக கற்களும் ரத்தினங்களுமே.
அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அங்கிருந்து கொள்ளையடித்து கொண்டு வந்ததுல தான் கர்த்தர் என்ன பண்றாருன்னா இதெல்லாம் கொடுக்க சொல்றாரு. ஜனங்கள் ஆராதனையை மறந்துட்டாங்க, கர்த்தரை மறந்துட்டாங்க, தங்களையே மறந்துட்டாங்க, தங்கள் யார் என்கிற சிந்தையே இல்லாம ஆயிடுச்சு. அதனால ஆராதிக்கும்படி புதிய திரும்ப ஒரு கட்டளையை கொடுத்து அங்க இருந்து கொள்ளையாடி கொண்டு வந்ததை அவருக்கு காணிக்கையாக கொடுத்து பலி செலுத்தி ஜனங்கள் ஆராதிக்கும் பொழுது அவர் அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நாம புறப்பட பண்ணினார்னு சொன்னா நம்மள ஆசீர்வதிக்க அவர் புறப்பட பண்ணினார். செம்மையான வழியிலே நம்மளை நடத்த அவரு புறப்பட பண்ணினார். முதலாவது என்ன சொன்ன? வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். எதற்காக புறப்பட பண்ணினார்? செம்மையான பாதையிலே நடத்தி சத்ருவிடத்திலே நீதியை செலுத்தி அவரை ஆராதிக்க புறப்பட பண்ணினார். அவருக்கு கொடுக்கும்படி, அவருடைய ஊழியத்திற்கு உதவி செய்யும்படி நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து அவர் கொண்டு வந்தாரு. அப்ப நம்ம அவரை ஆராதிக்கணும், அவருக்கு கொடுக்கணும். நம்மளுடைய அடிமைத்தனத்தை எல்லாம் விலக்கி மீட்டு ரட்சித்த தேவன் அவர்தான். இந்த உலகத்துல நம்ம ஜீவனை விட பணம் காசு ஒன்றும் மேலானது இல்லை. உங்க சொத்து மேலானதா, உங்க ஜீவன் மேலானதா? எதை வச்சு சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? ஏதாவது உடம்பு சரியில்லை, இப்ப நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம், அவங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லை, நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண காசு செலவாகும்னு சொல்லும்போது தன்னுடைய சொத்தையோ வீட்டையோ வித்து என்ன பண்ணுவாங்க? அவரை குணப்படுத்துவாங்க. அப்ப நம்ம சொத்தை காட்டிலும் நம்மளுடைய ஜீவன் பெரியது. அந்த ஜீவனை காத்து கொள்ளதான் அவர் அந்த இடத்துல இருந்து விடுவித்து கொண்டு வந்தார், அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தார். விக்கிரகத்தை அவங்க ஆராதிச்சுனே இருந்தா கர்த்தர் அவங்க மறந்து போயிடுவாங்க. கர்த்தர் யாருன்னே வர சந்ததிக்கு தெரியாம போயிடும். இன்னைக்கு நாம ஆராதிக்கிறோம், நம்ம பிள்ளைகளை உட்கார வைக்கிறோமா? உட்கார வைக்கிறோமா? குடும்ப ஜெபம் எத்தனை பேர் பண்றீங்க? நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்த சந்ததி அவர்கள் தான். நாம இல்லைனாலும் அவங்க செழிப்பாவும் ஆசீர்வாதமும் இருக்க வேண்டும்னா நம்ம தேவனுடைய வழிகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆராதனை அவர்களுக்கு நாம கற்றுக் கொடுக்கணும். அதனாலதான் அவர் புறப்பட பண்ணினார். இப்ப எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். மேன்மையான பாதையை காண்பித்து சத்ருவிடத்திலே நீதியை செலுத்தி அவருக்கு கொடுக்கும்படி புறப்பட பண்ணினார். ரெண்டாவது ஏன் அவர் நம்மளை புறப்பட பண்ணினாருன்னு சொன்னா, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுக்கும்படி புறப்பட பண்ணினார். என்னாகமம் 24:8 தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே ஏய்வார்கள். என்னாகமம் 23:22 தேவன் அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. அப்ப பலத்தை அவர்களுக்கு கொடுக்கும்படி ஆண்டவர் கொண்டு வந்தார். இந்த கொம்பு எதற்கு அடையாளமா இருக்கிறது? காண்டாமிருகத்தின் கொம்பு எதற்கு அடையாளமா இருக்குதுன்னா, கிறிஸ்து அபிஷேகிக்கிறதற்கு அடையாளமா இருக்கிறது. பலன் கொடுக்கிறார்னா அபிஷேகம் கொடுக்கிறார். அபிஷேகத்தினாலே நுகங்கள் முறிக்கப்படும். நீ பலவீனமா இருக்கும்போது அபிஷேகத்துல ஜெபிச்சனா உன்னுடைய பலன் உன்னை விட்டு விலகி போய் விடும். ஒரு பரிசுத்த ஆவின் பலன் உன் மீது இறங்கும். அப்போ காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை எதுக்கு கொடுக்கிறார்னா நம்மளை அபிஷேகம் பண்ணும்படியாய் கொடுக்கிறார். நாமளா யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். எவ்வளவு பலன் இருக்கணும் நம்மளுக்கு? ஆனா நிறைய பலவீனம் தான் நம்மளுக்கு இருக்கு மாம்சத்துல. கர்த்தர் நம்மளை பலப்படும்படியாக உதவி செய்வார். நாம இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. தேவ பலன் என்னது, தேவ சித்தம் என்னது என்று அறிந்து உணர்ந்து அதன் வழியிலே நாம நடக்கக்கூடியவர்களா இருக்கணும். இந்த கொம்பு கிறிஸ்துவின் பலனுக்கு அடையாளமா இருக்கிறது. காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நீங்க பாருங்க, அவரை அடிச்சு அவரை முதுகெல்லாம் பிச்சு அவர் சிலுவையை தூக்க வச்சாங்க. யாராவது செய்ய முடியுமா? எவ்வளவு அடி அடிச்சாங்க.
அடிச்சாங்க, கொட்டினாங்க, முள்முடி சூட்டி எல்லாமே பண்ணி தான் கடைசியில மலை மேலே சிலுவையில தூக்கி கொண்டு போகும்படி செய்தாங்க. நம்ம படத்துல எல்லாம் பார்ப்போம், அவரால் ஏறக்கூட முடியாது, அந்த மலையில போகும்போது முள்ளெல்லாம் காலில் குத்திக்கும், அந்த முள்ளெல்லாம் அவர் எடுத்து போடுவாரு, ரத்தம் ஊத்தும். இப்ப அவருக்குள்ள எப்படி அந்த ஒரு பலன் இருந்தது? அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப அந்த அபிஷேகமும் வல்லமையும் நம்மளுக்குள்ள இருக்குதா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குதா? இருக்கா? புருஷனை அடிக்கணும்னா பலன் வந்துடும் சிலருக்கு, எங்க இருந்து தான் வருமோ தெரியாது இல்ல. எத்தனை பேர் வீட்டுக்கார அடிச்சிருக்கீங்க? சாணு சிரிக்குது. பலன் கணவர் அடிக்கும்போது எங்க இருந்து பலன் வரும் தெரியாது. ஆனா மத்த நேரத்துல எல்லாம் ஆண்டவர் சொல்லாரு, பலவீன பாண்டம்னு நம்மள சொல்லியிருக்காரு. ஒருத்தர்கிட்ட சண்டை போடும்பொழுது நீ தலைவலியா படுத்துன்னு இருந்தா கூட ஒருத்தர் ஒண்ணு சொல்லிட்டாங்கன்னு சொன்னா நீ எழுந்திருச்சு எப்படி சண்டை போடுற? அந்த பலன் உனக்கு எங்க இருந்து வருகிறது? சாத்தான் கொடுக்கிற பலத்துல நிரம்பி சண்டை போட்டு நீயே உன் வாயை கெடுத்து உன் ஆசீர்வாதத்தை கெடுத்து ஒன்றுமில்லாமல் போகிறதற்கு உனக்கு இவ்வளவு பலன் இருக்குமானால், எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவன் கொடுக்கிற பலன் எப்படிப்பட்டதா இருக்கும்? எப்படிப்பட்டதா இருக்கும்? ஒரு 10 பேர் நம்மளுக்கு ஒருத்தர் நம்மகிட்ட சண்டை போட்டாங்க, ஒரு 10 பேர் நம்மளை சுத்தி நின்னா எவ்வளவு பலமா இருக்கும்? எனக்கு சப்போர்ட் பண்ண 10 பேர் இருக்காங்கன்னு. யாருமே இல்லைன்னா நம்மளே வாயை மூடிட்டு போயிடுவோம். அப்போ இந்த உலகத்துல பிசாசு கொடுக்கிற பலன் அதிகமாய் கிரியை செய்கிறது நமக்குள்ள. அவர் காண்டா மிருகத்தின் பலனை கொடுத்தாரு, அந்த பிசாசு கூட துரத்துறதுக்கு நம்மளுக்கு பலன் இல்ல. அந்த பிசாசு கொடுக்கிற வியாதியில சுருண்டு விழுந்து கிடக்குறோம். டெய்லி ஏதாவது ஒண்ணு கொடுக்கறான், நீ ஜெபிக்க கூடாதபடி. தேவன் பலன் கொடுத்தா ஜெபிக்க முடியுமா? முடியாதா? உன்னால முடியலன்னா பிசாசு தான் உன்னை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறான். ஜெபிக்க முடியல. அவர் அடிபட்டும் பாதிக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் கல்வாரி சிலுவையில அவர் சுமந்து கொண்டு போனார். எவ்வளவு அந்த மரம் எவ்வளவு வெயிட் இருந்திருக்கும், அதை அவர் தன்னுடைய சரீரத்திலே சுமந்து கொண்டு போனார். ஏன்னா அவர் அபிஷேகம் பெற்றவர். அவ்வளவு வலி வேதனைகளையும் தாங்கி கொண்டு சுமந்தார். இன்னைக்கு நம்மளால சுமக்க முடியுதா? சின்ன பிரச்சனை வந்தா, போராட்டம் வந்தா சபைக்கு வர மாட்டோம். ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளவு சோதிக்கிறாருன்னு குற்றத்தை அவர் மேல சாட்டுகிறோம். நீ அபிஷேகம் பெற்றிருந்தா உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் மேல ஒரு நாளும் குற்றம் சாட்ட மாட்ட. அவர் உனக்கு என்ன கொடுத்தாலும் நீ ஏற்றுக்கொள்ளுவ. ஏன்னா அவரை பத்தி நீ அறிந்திருக்கிற, அபிஷேகம் பெற்றிருக்கிற. இந்த அபிஷேகம் தேவன் நம்மளுக்கு கொடுக்கிறது. அந்த அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கும் பொழுது அது நம்மளுக்கு பலத்தை கொடுக்கிறது. இந்த அபிஷேகம் எப்படி நம்மளுக்கு ஆசீர்வாதத்திற்கு அடையாளமா இருக்கிறது என்றால், நம்ம சங்கீதம் 133 1, 2, 3 வாசிக்கலாம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. கர்த்தர் அங்க என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டு இருக்கிறார். அப்ப காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து அவர் நம்மளை ஆசீர்வதித்து அபிஷேகித்து நடத்த வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? தேவன் என்னை பலப்படுத்துவார். எத்தனை பேர் சொல்றீங்க? பலன் கொடுக்கிற தேவனை விட்டுட்டு நம்ம மருத்துவமனைகளை தான் நாடுகிறோம், டாக்டரை தான் நம்புறோம். அவர் என்ன சொன்னாலும் அதை நம்ம கேட்போம். ஜெபம் பண்ணுன்னு சொன்னா யாருமே கேட்க மாட்டோம். ஆனா டாக்டர் போயிட்டு இதை பண்ணுமான்னா 2000 ரூபாய் 3000 ரூபாய்னா கூட டெஸ்ட் எடுத்துன்னு போய் உடனே காமிச்சிருவோம். அவர் ஒன்னும் இல்லைன்னு சொன்னாதான் சந்தோஷம். அந்த காசை செலவு பண்ணாதான் மனசுக்கு திருப்தி. இலவசமா கொடுக்கறவர்கிட்ட ஜெபம் பண்றதுக்கு மனசு கிடையாது. உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது தான் தூக்கம் வருது, பைபிள் படிக்கும் போது தான் தூக்கம் வருது, உட்கார்ந்து ஜெபிக்கும் போது தான் யாராவது கதவை தட்டுறாங்க. நல்லா ஜெபிக்க உட்காரும் போதே தான் ஏதோ எனக்கு முன்னாடி ஓடுது, பாத்திரம்லாம் வீட்டுல பறக்குது. உனக்குள்ள பயம் இருந்தா பிசாசு இதெல்லாம் பயன்படுத்துவான். எங்கேயோ ஒரு சாமான நீயே வச்சிருப்ப, விழுற மாதிரி வச்சிருப்ப, அது ஒரு சின்ன காத்தடிச்சோன்னு விழும். உடனே நீ ஜெபம் பண்ணும்போது பிசாசு பயமுறுத்துறான்ட்டு ஜெபத்தை பண்ண மாட்டா, வெளியே வந்துருவ. உனக்கு பலன் கொடுத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார். நீ யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் மேல பலமா இறங்கினார்.
ஆனா அவன் வேஸ்ட் பண்ணிட்டான் அபிஷேகத்தை. அந்த அபிஷேகத்தை யோசேப்பு சரியாக பயன்படுத்தினான். அபிஷேகம் இந்த உலக பாவங்களுக்கும் இச்சைகளுக்கும் விலகி ஓட செய்யும். அபிஷேகம் நம்மளுக்கு எச்சரிப்பை கொடுக்கும். அபிஷேகம் நாம நடக்க வேண்டிய பாதையை நம்மளுக்கு காண்பிக்கும். அபிஷேகம் எது தவறு எது சரி என்று நம்மளுக்கு காண்பிக்கும், புத்தி சொல்லும். நான் நடக்க வேண்டிய பாதை எனக்கு காண்பித்து எனக்கு அவர் ஆலோசனை சொல்லி அவர் கண்ணை என் மீது வைத்து என்னை நடத்துவார். நீ அபிஷேகம் பெற்றிருந்தினா அவருடைய ஆலோசனை உனக்கு நேரா வரும். நீ தைரியமா நடந்து போவ. இல்லைன்னா எந்த ஆலோசனையும் வராது. அபிஷேகத்தை நம்ம வீணடிக்க கூடாது. அந்த அபிஷேகத்தை யோசேப்பு சரியாக பயன்படுத்தினார். உலக ஆசை இச்சை அவரை தொடவே இல்லை. இந்த போத்திபாரின் மனைவி தொட்டால அவனுடைய வஸ்திரத்தை பற்றி கொண்டான். நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் 39ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 9. அவனுடைய வஸ்திரத்தை அவள் பற்றி கொண்ட பொழுது அவள் நித்தம் பேசி கொண்டு வந்தான். அவன் பாவம் செய்ய சம்மதிக்கல. அவன் வஸ்திரத்தை அவன் பிடிச்சோன்னு அந்த வஸ்திரத்தை விட்டு அவன் ஓடிட்டான். அவன் பிடிச்ச வஸ்திரம் கூட அவன் கிட்ட இல்ல. தேவன் அவனை அபிஷேகம் பண்ணி இருந்தார். அவன் பாவம் செய்ய அவன் மனது இடம் கொடுக்கவில்லை. ஆனா உயரத்துல கொண்டு போய் தேவன் வைத்தார். இன்னைக்கு சின்ன சின்ன காரியத்துக்காக அபிஷேகத்தை இழந்து போகிறோம். தேவனுடைய வார்த்தைகளை இழந்து போகிறோம். இன்னைக்கு கூட நிறைய பேர் சபைக்கு வரல. கேட்டா பொய் தான் சொல்லுவாங்க. பொய் சொல்லுவாங்க. நிறைய காரணங்களை சொல்லுவாங்க. ஊழியக்காரர்கள் ஏற்றுக்கொள்வாங்க. கர்த்தர் ஒரு நாளும் நீங்க சொல்ற பொய்யான காரியத்தையும் காரணத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவனுக்கு உண்மையா இருக்கணும். மனுஷனுக்கு உண்மையா இருக்கிறதை பார்க்கலாம், தேவனுக்கு உண்மையா இருக்கணும். அவர் நம்மளுக்கு அபிஷேகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நடத்துகிற தேவன். உன் மேல வருகிற அபிஷேகம், உன் மேல இருக்கிற பலன் யாருடையது என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடையதா பிசாசுடையதா? அவனுடைய அபிஷேகம் அவனுடைய நுகம் மேல இருந்துச்சுன்னா அவனுடைய ஆசீர்வாதம் எல்லாம் இழந்து போக செய்வான். அதை விரும்பாததுனாலதான் தேவன் அபிஷேகம் கொடுத்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து நடத்துகிறார் ஜனங்களை. இஸ்ரவேல் கோத்திரத்திலே பலவீனமானவன் ஒருவனும் இல்லை. எனக்கும் பலவீனம் இருக்கு, நிறைய பலவீனம் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. மாம்சமும் ஆவியும் போராடி கொண்டே இருக்கும். தேவனுக்கு பிரியமானதை செய்யக்கூடாதபடி ஒவ்வொரு நாளும் மாம்சம் நம்மளுக்கு ஒரு போராட்டத்தை எதையாவது கொடுத்து கொண்டே இருக்கும். அதை மேற்கொண்டு ஜெயிக்க தான் தேவ பலன் நம்மளுக்கு தேவை. அந்த பலன் நம்மளுக்குள்ள இருந்ததுன்னா எல்லாத்தையும் ஜெயித்து நம்ம மேல வந்துருவோம். நம்ம சண்டை போடப்போ வர பலத்தை நீங்க ஜெபத்துல காட்டுங்க. தேவனோடு போராடுங்க. அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, அந்நாளிலே உன் தோளி நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினாலே நுகம் முறிந்து போகும். ஒருவேளை உங்க மேல பிசாசின் கட்டுகளோ கிரியைகளோ மந்திர கிரியைகளோ எரிச்சல்களோ பொறாமைகளோ இருந்தா கர்த்தருடைய அபிஷேகம் அதை யாவற்றையும் உடைத்து போடும், நொறுக்கி போடும். அந்த அபிஷேகம் இல்லைன்னா நீங்க அதுக்குள்ள மாட்டிக்கொள்ளுவீங்க. நீங்க அந்த வலைக்குள்ள சிக்கி கொள்ளுவீங்க. அப்ப அபிஷேகம் நம்மளுக்கு தேவையா இருக்கிறதுனாலதான் தேவன் அபிஷேகித்து காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து புறப்பட பண்ணினார். மூணாவது அவர் எதற்காக புறப்பட பண்ணினார்னா, அவருடைய பரிசுத்த ஸ்தலமாய் அவருடைய பரிசுத்த ஆலயமாய் இருக்கும்படி நம்மள எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணினார். சங்கீதம் 114ஆம் அதிகாரம் 1-2. இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. அப்ப ஆண்டவர் எதற்காக நம்மளை அழைத்து கொண்டு வரார்னா, அவருடைய ஆலயமாய் நாம இருக்கிறோம், அவருடைய ஸ்தானமாய் நம்ம இருக்கிறோம், அவருடைய ஸ்தலமாய் நம்ம இருக்கிறோம். அப்படின்னா அவருடைய இடமாய் நம்ம இருக்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியாய், அவருடைய ஸ்தானமாய் மாற்றும்படியாய், அவருடைய ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் மாற்றும்படி நம்மள அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு வருகிறார், புறப்பட பண்ணுகிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவருடைய ஆலயமாய் இருக்கும்படி நம்மை தெரிந்து கொண்டு அவர் ஒரு ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்து, ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி கொடுத்து, வனாந்தரத்திலே அவரை நாம் ஆராதிக்கும்படி அவர் கொண்டு வருகிறார். எவ்வளவு மேன்மையான தேவன்!
அவர் ஆராதிக்க நம்மளுக்கெல்லாம் தகுதியே கிடையாது. தகுதியற்றவர்கள். மண்ணினாலே பிசைந்து உருவாக்கப்பட்டவன் ஆதாம். அதுல ஒரு எலும்பு தான் நாம. இந்த எலும்புலாம் தகுதியே இல்லை. ஆனா அவர் தகுதிப்படுத்தி அவருடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறார். நீங்க என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க, என்னுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம எப்படி இருக்கோம்? தேவனுடைய சமூகத்துல நாம எப்படி இருக்கோம்? ஆலயமாய் இருக்கிறோமா? இல்ல அவர் விட்டு நம்மளை விட்டு வெளியே போகிற ஒரு ஸ்தானமாய் ஒரு ஸ்தலமாய் நம்ம இருக்கிறோமா? தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாருன்னு பாடுறோம். அப்ப அவருடைய ஸ்தலம் யாரு? நாம தான். அவருடைய ஸ்தானம் யாரு? நாம தான். அவருடைய ஆலயம் யாரு? நாம தான். அதனாலதான் என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ஸ்தானம், என்னுடைய ஸ்தலம், என்னுடைய ஆலயம் அடிமைப்பட்டு இருக்க கூடாதுன்னு அந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா புறப்பட பண்ணினார் ஜனங்களை. நம்மளே புறப்பட பண்ணுவாரா? நம்மளாம் யாரு? கர்த்தருடைய ஆலயம், அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், அவர் இருக்க வேண்டிய ஸ்தானம். அந்த இடத்தை நம்ம அவருக்கு கொடுக்கிறோமா? தேவன் வாசம் பண்ணுகிற இடத்தை முழுமையாக அவருக்கு நாம கொடுக்கிறோமா? ஒரு வீடு சுத்தமா இல்லைன்னா அதுக்குள்ள போக மாட்டோம். நாம போயிட்டு வந்துட்டால என்ன பண்ணுவோம்? வீடா அது? கொஞ்சம் கூட சுத்தம் இல்லை, உட்காரவும் பிடிக்கல, அங்கங்க ஒரே துணியை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ ஒரு மனுஷனுக்கே ஒரு வீட்டுல ஒரு இடத்துல சுத்தம் இல்லைன்னா இருக்க விருப்பம் இல்லை. அப்ப நம்முடைய மாம்சம் அழுக்கு நிறைந்ததாய், பாவம் நிறைந்ததாய், இந்த உலக ஆசை நிறைந்ததாய், இச்சைகளுக்குள்ளே நாம இருந்தோம்னா தேவன் எப்படி வந்து வாசம் பண்ணுவார்? எப்படி வந்து ஆலயம் என்று சொல்லுவார்? அவனுக்கு யோசேப்புக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்தாவ. எப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணு ஒரு ஆணை கவர்ந்து கொள்ளணும், பாவம் செய்ய வைக்கணும்னு சொன்னா அவன் எங்கெல்லாம் போறானோ அந்த இடத்துல வருவாங்க, அவன் பார்க்கும்படி நிப்பாங்க. இப்ப லவ் பண்றவங்கள பாருங்க, ஒரு பெண்ணு பார்க்கணும்னா அது கவனத்தை ஈர்க்க என்னென்ன பண்ணுவாங்க? விசில் அடிப்பாங்க, கை தட்டுவாங்க, போகும்போது ஜாடமடியா பேசுவாங்க, என்னென்னவோ பண்ணுவாங்க. அப்போ ஒருத்தரை பாவத்திற்கு உள்ளாக்க வேண்டும் என்றால் பிசாசு என்ன பண்றானா, அவளை பயன்படுத்தி அவனுடைய அபிஷேகத்தை கெடுத்து அவன் அவருடைய ஆலயமா இருக்க கூடாதபடிக்கு அவன் செய்ய போராடுகிறான். ஆனா அவர் ஒரே ஒரு வார்த்தை அழகா சொன்னார், நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அவன் விட்டு ஓடினான், அபிஷேகத்தையும் காத்து கொண்டார், தேவனுடைய ஆலயமாகவும் அவர் இருந்தார். அதனாலதான் உயர்ந்த இடத்துல தேவன் அவரை கொண்டு போய் வச்சாரு. இன்னைக்கு உலக ஆசைகள், உலக இச்சைகள் நிறைந்திருந்தா தேவன் நமக்குள்ள வாசம் பண்ண முடியாது. அவருடைய இடமாய் வந்து நாம இருக்கவே முடியாது. அவருடைய ஆலயமாய் நாம வந்து இருக்கக்கூடாது. நாம பரிசுத்த ராஜ்யமாய், மாளிகையாய் அவருக்குள்ளே நாம கட்டப்பட்டு வருகிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமா, இடிக்கப்பட்டு இருக்கிறோமா? எப்படி இருக்கிறோம்? தேவ சமூகத்திலே அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாய் நாம இருக்கிறோமா, இல்ல அவர் நம்மளை விட்டு வெளியே போகக்கூடியவர்களா இருக்கிறோமா? அபிஷேகத்தை வந்து சிம்சோன் காத்து கொள்ளாததுனால தேவன் அவனை விட்டு வெளியே போயிட்டாரு. அவன் அறியவே இல்லை. பாவத்திற்கு இடம் கொடுத்து தேவ சித்தத்தை அவன் இழந்து போனான். ஆனா யோசிப்பு அப்படி இல்லை. அவருக்கு ஆலயமா இருந்து அவர் வாசம் பண்ண நம்ம பாக்குறோம். யோசேப்போட கர்த்தர் இருந்தார். சிறைசாலையிலே யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஏன்? முதல்ல பார்த்தா அபிஷேகம் பண்ணப்பட்டவன். எல்லா சூழ்நிலையிலும் போய் யாருக்கிட்டையும் அவன் குறை சொல்லங்க. நான் கர்த்தரை தான் நம்பினேன், எனக்கு இவ்வளவு பிரச்சனை, எங்க அண்ணனுக்கு என்ன அடிமையா வித்து போட்டுட்டானுங்க, நான் இங்க அடிமையா இருந்தேன், அந்த வீட்டுல அந்த பொண்ணு இந்த மாதிரி என்ன பண்ணிடுச்சுன்னு எங்கேயாவது சொன்னான்? அவன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், இந்த இடத்திற்கு வர்றதுக்கு நான் எந்த பாவமும் செய்யல. தன்னுடைய சுய நீதி அவன் வெளியே காண்பிக்கல. தேவனை அவன் என்ன பண்ணான்? நம்பினான், கர்த்தரோடு இருந்தான். அவருடைய ஆலயமாய் வாசம் பண்ண ஸ்தலமாய் அவன் இருந்ததுனால அவனை உயரத்திலே கொண்டு போய் வைத்தார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி கொண்டு போய் வைப்பார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் அவருக்கு இடம் உண்டாக்குகிறேன், என்னுடைய எல்லா காரியத்தையும் விலக்கி நான் தேவனுக்கு முதல் இடத்தை நான் கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா.
அப்ப அவருடைய ஸ்தலமாய், அவருடைய ஸ்தானமாய், அவருடைய ஆலயமாய் இருக்கும்படி எகிப்திலிருந்து என்னை புறப்பட பண்ணினார். 4வது எதுக்காக புறப்பட பண்ணினாருன்னு சொன்னா, அவரை சார்ந்து கொள்ளும்படி புறப்பட பண்ணினார். எசேக்கியேல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11, 12. வனாந்தரத்துக்கு கொண்டு வர காரணம் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்று. 10ல பார்த்தோன்னா, ஆகையால் நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அவர்களை வனாந்தரத்திலே அழைத்து வந்து என் கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்து என் நியாயங்களை அவர்களுக்கு தெரியப்படுத்தினேன். அவைகளின்படி செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான். நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமா இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் அவர்களுக்கு கட்டளையிட்டேன்னு சொல்றாரு. அப்ப அவரை சார்ந்து கொள்ளும்படி புறப்பட பண்ணினார். அவரை சார்ந்து கொள்ளும்படி புறப்பட பண்ணினார்னா, பரிசுத்த நாளை ஓய்வு நாள் என்று ஆசரித்து நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம எதையும் செய்யாதபடிக்கு அவரே நோக்கி அவருக்காகவே எல்லாவற்றையும் சார்ந்து வாழணும்ட்டு நம்மளை கொண்டு வந்தார், புறப்பட பண்ணினார். இப்ப எத்தனை பேர் நம்ம அவருடைய சார்ந்து இருக்கிறோம்? மனுஷனை சார்ந்து இருக்கிறோமா? அப்பா அம்மாவை சார்ந்து இருக்கிறோமா? கணவரை சார்ந்து இருக்கிறோமா? கர்த்தரை சார்ந்து இருக்கிறோமா? கர்த்தரை சார்ந்திருந்தாதான் அவர் நம்மளை பயன்படுத்த முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல அந்த இடத்துல யாருமே கிடையாது. அவங்க யாரை நம்பணும்? அவரை தான் நம்பணும். ஏன் சார்ந்து கொள்ளும்படி அவர் புறப்பட பண்ணினார்னா, அவருடைய நியாயங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கற்பனைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படி புறப்பட பண்ணினார். இப்ப அவருடைய நியாயத்தையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியமங்களையும் நம்ம கை கொண்டாதான் அவரை சார்ந்து கொண்டு இருக்க முடியும். இல்லைன்னா அவரை நாம சார்ந்து கொண்டு இருக்க முடியாது. சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 1-2ல எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அவர் மட்டுமே தஞ்சம் என்று நாம விசுவாசித்து நடக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை நாம கடைபிடிக்க வேண்டும் என்று அவரை சார்ந்து கொள்ளும்படியாய் புறப்பட பண்ணினார். அவரோடு உள்ள ஐக்கியத்துல ஒரு மகிழ்ச்சி இருக்கு நம்மளுக்கு. இப்ப நம்ம கூட சார்ந்து இருக்கவங்க ஏதாவதுன்னா சந்தோஷப்படுவோம்ல, நம்ம அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தா. அப்ப கர்த்தரை நம்ம சார்ந்து இருந்தோம்னா நம்மளுக்கு நன்மையான காரியங்களை அவர் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. கொர்நேலியு என்ன பண்ணாரு? தன்னுடைய உறவின் முறையார்களை எல்லாம் வர வச்சு அவங்களை எல்லாம் தேவனுக்குள்ளே வழி நடத்தினார். கர்த்தரை சார்ந்து கொள்ளும்படி செய்தார். ஜெபத்திலே அவருடைய சத்தத்தை தேவன் கேட்கும்படி. அப்போ எந்நேரம் தேவனை சார்ந்து ஜெபிச்சதுனால அவங்க வீட்டுல ரட்சிப்பு உண்டானது. மற்ற அனைவரும் அதை அறிந்து கொள்ளும்படி அவர் வழி உண்டாக்கினார். இன்றைக்கு மற்றவர்களுக்கு நாம வழி உண்டாக்குகிறவர்களா இருக்கிறோமா? நாமே தேவனை சார்ந்து கொள்ளாம இருக்கிறோம். அப்ப நம்ம சொந்த பந்தம் எப்படி தேவனை சார்ந்து கொள்ள முடியும்? நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறோமா? அவருடைய கட்டளைகளையும் நியாயங்களையும் பிரமாணங்களையும் உபதேசங்களையும் அவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். அதன் வழியிலே நாம நடக்கிறோமா? அதன் வழியிலே நடந்திருந்தாதான் நம்ம அவரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன் இதெல்லாம் அவர் கொடுத்தாருன்னா, அவங்க எகிப்துல இஷ்டம் போல இருந்துட்டாங்க. எகிப்தின் வாழ்வு தான் உண்மையான வாழ்வு. நாங்க அடிமைத்தனத்துல இருந்ததுனால அதை பார்த்து பார்த்து அதே மனசுக்குள்ள அதே அவங்களுக்கு பழகி போனது. அதனாலதான் வனாந்தரத்திலே அவரை மட்டும் சார்ந்து கொள்ளும்படி அழைத்து அவர்களுக்கு கட்டளைகளையும் பிரமாணங்களையும் கொடுத்து தேவ ஜனங்களாய் வாக்குத்தத்தம் பெற்றவர்கள் அதை சுதந்தரித்து கொள்ளும்படி அவங்க நடக்க வேண்டிய வழியை அந்த இடத்துல அவர் அவங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். சொல்றது புரியுதா உங்களுக்கு? எதுக்காக அவர் அழைத்து சார்ந்து கொள்ளும்படி புறப்பட பண்ணினார்? அவருடைய கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கற்பனைகளையும் உபதேசங்களையும் நாம கை கொள்ளும்படி சார்ந்து கொள்ளும்படி எகிப்திலிருந்து வனாந்தரத்திற்கு புறப்பட பண்ணினார். விடுதலை கொடுத்து நடத்தினார். அப்ப நம்ம அவரை ஆராதிக்கிற விதம் என்னன்னு தெரியாம இருக்கலாம், ஜெபிக்கிற விதம் என்னன்னு தெரியாம இருக்கலாம், அவரை சார்ந்து கொள்ளுகிற விதம் என்னன்னு தெரியாம இருக்கலாம். அதையெல்லாம் கற்றுக்கொள்ளும்படிதான் அவர் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்மளை அழைத்து கொண்டு வந்தார். இப்ப இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் வாங்கித்தாருன்னு சொன்னா அவங்களே சார்ந்துன்னு இருப்போம். கடன் வாங்கித்தாரு உங்க வீட்லயே தான் இருப்போம். அவங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்போம். ஒரு இடத்துல நாங்க பிரேயருக்கு போவோம். சபை ஆரம்பிச்ச நாட்கள்ல
அப்ப அந்த இடத்துல அவங்க வந்து சபைக்கு வந்து கூறப்பட அவங்க தான் ஜெபிச்சு அவங்களுக்கு ஒரு நன்மை நடந்தது. ஐயா கிட்ட சொன்னாங்க, ஜெபிச்சு எனக்கு ஒரு நன்மை நடந்தா உங்க சபைக்கு கூறப்பட என்னால முடிஞ்சதை தரேன்னு. அப்ப ஜெபிச்சோன்னா அவங்களுக்கு வர வேண்டிய பெரிய ஒரு தொகை வந்தது. அதுல அவங்க ஒரு 40,000 கொடுத்து சபைக்கு வந்து மேல இந்த ஷீட் போடும்படி உதவி செஞ்சாங்க. அவங்களுக்கு நம்ம ஜெபிச்சுட்டு இருந்தோம். அந்த ஜெபத்துல இடையில ஒரு ஆள் வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த ஜெபத்தை கெடுத்துடுச்சு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊழியக்காரங்க வந்து விசுவாசிங்க வீட்டுல போய் வேலை செய்யறாங்க, அவங்க வீட்லயே இருக்காங்க, அவங்களுக்கு ஏத்த மாதிரி ஜெபம் பண்ணி அந்த ஜெபத்திற்கேற்ற காணிக்கையை கேட்டு வாங்குறாங்க. ஒரு ஊழியக்காரனை தேவன் எதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிறான்னா அவருக்கு ஊழியம் செய்யதான், விசுவாசிங்களுக்கு சத்தியத்தை சொல்லி நல்வழிப்படுத்ததான். இந்த ஊழியக்காரங்களே கர்த்தரை சார்ந்து கொள்ளாம விசுவாசிங்க வீட்டுல போய் வேலை செஞ்சு விசுவாசிங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு இருந்தா அந்த வீட்டுல இருக்கிற ஆசீர்வாதமும் போயிடும், அவருக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் போயிடும். நாங்க கண்ணு எதிரிலே பார்த்தது. ஒரு இடத்துல வீடு இருந்தோம். ஊழியக்கார் வந்து புதுசா ஒரு விசுவாசி ஃபேமிலி சர்ச்சுக்கு வந்தாங்க. தினமும் வந்து அவங்க அந்த பாஸ்டர் என்ன பண்ணுவார்னா அவங்க வீட்டுல தான் போய் உட்கார்ந்துருப்பாராம். தினமும் அவங்க கொஞ்சம் வசதியானவங்கன்றதுனால இது என்ன இருக்குன்னா, தினமும் அவர் போறது, அவங்க வீட்டுக்கார் வேலைக்கு போன பிறகு அவர் அங்க இருக்கிறதுனால அந்த தெருவு ஃபுல்லா அது வந்து பரவிடுச்சான். பாஸ்டர் வந்து இந்த வீட்லயே தான் இருக்காங்கன்னு. அப்ப விசுவாசிங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்து அவர் ஒருத்தரை மட்டும்தான் அவர் கனப்படுத்துறாரு, முக்கியத்துவம் கொடுக்கறாருன்னு சொல்லி அது வேற மாதிரி ஆகி அவங்க கணவர் ரொம்ப நல்ல ஒரு சின்ன வயசு, இவரு அவங்க வீட்டுக்கு போறதுனால கணவன் மனைக்கும் பிரச்சனை வந்து கணவன் தற்கொலை பண்ணிக்கினாரு. என்ன பண்ணிக்கினாரு? தற்கொலை பண்ணிக்கினாரு. 2 பிள்ளைங்க அவங்களுக்கு. ஊரே அந்த அம்மாவை தான் திட்டுச்சு. அவங்க தவறு செய்தாங்களோ செய்யலையோ, ஃப்ரெண்டா இருந்தாங்களோ, அவர் விசாரிக்க போனாரோ, கர்த்தர் அறிவார். ஆனா ஊர் உலகம் என்ன பார்த்தது? அவங்க சரியில்லை, ஒரு ஊழியக்காரன் ஒரு விசுவாசி வீட்டுல வந்து எந்நேரம் இருக்கக்கூடாது. அப்ப அவரு கர்த்தரை சார்ந்து கொள்வதை காட்டிலும் அதிகமாய் பணம் கொடுக்கிற, காசு கொடுக்கிற ஒரு விசுவாசியை போய் அவர் சார்ந்து கொண்டதுனால தன் குடும்பமே ஒன்றுமில்லாமல் போய்விட்டது. நீ கர்த்தரை நீங்க சார்ந்து கொள்ளணும்னா உங்களுக்கு இருக்கிறத கூட புடுங்கிடுவாரு. அவர் சார்ந்து கொள்ளுங்க. எனக்கு எல்லாம் இருக்குது, இது இருக்குது, அது இருக்குதுன்னு கர்த்தரை நீங்க சார்ந்து கொள்ளல, எது மேல நீங்க நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவாரு. நீ அவரை சார்ந்து கொள்ளுங்க. யார் உங்ககிட்ட இருந்து புடுங்கினாங்களோ அதை ரெட்டிப்பா கொடுக்க வல்லமை உள்ளவர் அவர். உன்னை ஏமாத்தி புடுங்கி இருந்தாலும், உன்னை நயமா வஞ்சித்து புடுங்கி இருந்தாலும், கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட இருந்து புடுங்கி இருந்தாலும், நீ தேவனை சார்ந்து கொண்டினா அந்த சகலத்தையும் ரெட்டிப்பா உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவர். அற்புதம் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க உண்மையா நம்புங்க. நான் இழந்து போனதையெல்லாம் திரும்ப கர்த்தர் எனக்கு கொடுப்பாருன்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எல்லாவற்றையும் நான் ரெட்டிப்பா பெற்று கொள்ளுவேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். என் அவ பெயரை தேவன் மாற்றுவார். நீ பாவம் செஞ்சு மனம் திரும்ப விரும்பினா, அவரை சார்ந்து கொண்டினா, உன் பாவத்தை கூட மன்னிக்க வல்லமை உள்ளவர். உன் கூட பிறந்தவங்க மன்னிக்க மாட்டாங்க, உங்க அப்பா அம்மா மன்னிக்க மாட்டாங்க, நீ செய்த பாவத்தை தாய் தகப்பன் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா உன்னுடைய பாவத்தை மன்னிக்க வல்லமை உள்ளவர் அவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாவம் செய்யலன்னு யாருமே சொல்ல முடியாது, அவர் ஒருத்தர் மட்டும்தான் சொல்ல முடியும். என்னில் பாவம் உண்டு என்று யார் சொல்லக்கூடாதுன்னு அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். அப்ப வனாந்தரத்திலே அவரை சார்ந்து கொள்ளும்படி புறப்பட பண்ணினார். அவருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் நம்ம கை கொள்ள. 5வது எதற்காக புறப்பட பண்ணினார்னா, அவருடைய ஊழியக்காரர்களா இருக்கும்படி அவர்களை புறப்பட பண்ணினார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 55வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஊழியக்காரருடைய அடையாளம் என்ன? அவங்க கர்த்தருடைய தாசர்கள், அவருடைய நாமத்தை அறிவிக்கிறவர்கள், அவருடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள், அவருக்காக பாடுபடுகிறவர்கள். ஊழியக்காரர்களுடைய அடையாளம் என்ன? அவருடைய தாசர்களா இருக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படி
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்காக பாடுபடவும் ஆயத்தமாக்கப்பட்டவர்கள். பவுல் சொல்றாருல, அவரு கூட பாடுபடவும் நாம ஆயத்தமா இருக்கணும். உனக்கு பாடே இல்லைன்னா கர்த்தர் உன் கூட இல்ல. நீ பாடுபடுகிற, கஷ்டப்படுகிற, நீ வேலை செய்கிற இடத்துல உனக்கு பிரச்சனை, போராட்டம், எங்க போனாலும் உனக்கு உபத்திரவம்னா, பாடு உனக்கு இருக்குதுன்னா தேவன் உன் கூட இருக்கிறாரு. உன்னை அவர் ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். எனக்கு எந்த பாடம் இல்ல, எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நான் சுகமா இருக்கிறேன்னா தேவன் உன் கூட இல்ல. அவருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட பாத்திரம் பவுல். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய ஊழியத்தை அவன் எப்படி செய்ய வேண்டும் என்று அவனுக்கு நான் காண்பிப்பேன்னு சொல்றாரு. ஜனங்களை துன்பப்படுத்தினவன், கொலை செய்தவன், தேவனுடைய நாமத்தை சொல்லக்கூடாதபடி சிறைசாலையில அடைத்தவன், அவனைதான் அவர் தெரிந்து கொண்டு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய நாமத்தை அவன் அறிவிக்க வேண்டும், எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று அவனுக்கு நான் காண்பிப்பேன்னு சொல்றாரு. பாடுபடுறோமா, சுகமா இருக்கிறோமா? பாடுபடுறோமா, சுகமா இருக்கிறோமா? பாடுபட்டீங்கன்னா தான் ஆளுகை செய்ய முடியும். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம வர முடியும். பாடுபடாம எதுவுமே நம்ம செய்ய முடியாது. வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார் என்று சொன்னா, பொண்ணு விசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கிறது, வெள்ளி மீட்புக்கு அடையாளமா இருக்கிறது, வஸ்திரம் அவருடைய சுவாபத்துக்கு அடையாளமா இருக்கிறது. பொண்ணு எதற்கு அடையாளமா இருக்குது? விசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கிறது. பொன்னை காட்டிலும் உங்கள் விசுவாசம் அதிகமாய் சோதிக்கப்படும். பொண்ணு விசுவாசத்திற்கு அடையாளமா இருக்கிறது, வெள்ளி மீட்புக்கு அடையாளமா இருக்கிறது, அவருடைய வஸ்திரம் நம்மளுடைய குணத்துக்கும் சுவாபத்துக்கும் அடையாளமா இருக்கிறது. அப்ப இதையெல்லாம் கொடுத்துதான் நம்மள அவர் என்ன பண்றாருன்னா கொண்டு மீட்கிறார். எகிப்திலிருந்து நம்மள புறப்பட பண்ணினார். உங்களே என்னைய புறப்பட பண்ணுவாரா? எதற்காக புறப்பட பண்ணினார்? வெள்ளியோடும் பொன்னோடும் வஸ்திரத்தோடும் புறப்பட பண்ணினார். எதற்காக? செம்மையான பாதையை கொடுத்து சத்ருவிடத்திலே நீதியை செலுத்தும்படி அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து நம்மளை கொண்டு வந்தார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து புறப்பட பண்ணினார். அது காண்டாமிருகத்துக்கு பலனா கிறிஸ்துவின் அடையாளமாய் நாம இருக்கிறோம். அந்த அபிஷேகம் பலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி அவர் புறப்பட பண்ணினார். மூன்றாவது எதற்காக புறப்பட பண்ணினார்? ஆலயமாய் ஸ்தானமாய் இருக்கும்படி புறப்பட பண்ணினார். நான்காவது அவரை சார்ந்து கொள்ளும்படி புறப்பட பண்ணினார். ஐந்தாவது அவருடைய ஊழியக்காரராய் இருக்கும்படி புறப்பட பண்ணினார். இன்னைக்கு வெள்ளியோடும் பொன்னோடும் அவங்கள எகிப்திலிருந்து புறப்பட பண்ணா, வெள்ளிய வேணாம், பொண்ணும் வேணாம், வெங்காயம் வேணாம், வெள்ளை பூண்டு வேணும்னு எல்லாம் திரும்புதுங்க. என்ன பண்றாங்க? அவர் என்ன கொடுக்குறாரு? வெள்ளியும் பொண்ணும் குத்தா, வெள்ளி பொண்ணை கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மீட்டு உன்னை கொண்டு உன்னை அபிஷேகித்து உனக்கு காண்டாமிருகத்தின் பலனை கொடுத்து நடத்த அவர் நினைச்சா, எனக்கு வெங்காயம் வெள்ளை பூண்டு தான் வேணும், எகிப்தை நான் நினைக்கிறேன்றாங்க. அவங்க தங்கள் இருதயத்திலே எகிப்திற்கு திரும்பினார்கள். கர்த்தர் கொடுத்ததெல்லாம் பெருசா தெரியல. அவர் அபிஷேகித்தது, விடுவித்தது, உன்னுடைய பெருமூச்சை கேட்டுதான் உன்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் விடுவித்தாரு. அவர் சொல்றாரு, ஆளோட்டிகளின் நிமித்தம் என் ஜனங்கள் படுகிற உபத்திரவத்தையும் பெருமூச்சையும் நான் கேட்டேன். இப்ப பெருமூச்சை கேட்டு உன்னை விடுவிச்சா, இதுனா சொல்லுது, எனக்கு வெங்காயமும் வெள்ளை பூண்டும் வேணும், அங்க நான் சாப்பிட்டதெல்லாம் நினைச்சு பாக்குறேன். விடுவித்து கொண்டு வந்தா சாப்பாடு முக்கியமா போயிடுச்சு. வெள்ளியும் பொண்ணும் கொள்ளையாய் கொடுத்து மீட்டு கொண்டு கூட்டிட்டு வந்தா எனக்கு அங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் ஞாபகத்துக்குள்ள வருதுன்னு சொல்றாங்க. இல்ல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலே தன்னை தீட்டுப்படுத்தவே இல்லை. ஆனா அவங்கதான் பலசாலிகளா இருந்தாங்க. ஆண்டவர் என்னதான் விடுவிச்சாலும் ஏதாவது ஒரு துக்கத்தை அவருக்கு கொடுத்துடுறோம். இல்ல, இந்த 400 வருஷம் பட்ட கஷ்டத்தை நினைச்சா நீ அந்த வெங்காயமும் வெள்ளை பூண்ட வேணான்னு சொல்லிருப்பியா? இல்ல, சொல்ல மாட்டான். இன்னைக்கு வெங்காயம் வெள்ளை பூண்டெல்லாம் குப்பையில தான் போடுறோம். சாப்பிடும் போது கூட அதை அள்ளி வச்சுட்டு தான் சாப்பிடுறோம். ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. சமைக்கும் பொழுது வாசனைக்காக சமைக்கிறோம், சாப்பிடும் பொழுது அதை எடுத்து வைத்துட்டு சாப்பிடுறோம். அதை தான் நினைச்சு ஜனங்க வருத்தப்பட்டாங்க.
இவ்வளோ பெரிய மீட்பை கொடுத்து, இவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்து, எனக்கு விடுதலையை கொடுத்து, பொன்னோடும் வெள்ளியோடும் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க கண்களுக்கு முன்பாக நான் தேவ பிள்ளை என்று அறிந்து எல்லாவற்றையும் கொள்ளையிட செய்து என்னை புறப்பட பண்ணின தேவனுக்கு முன்பாக நான் வெங்காயம் வெள்ளை பூண்டு வேணாம் ஆண்டவரேன்னு கேட்கிறேன். நீ எத்தனை பேர் கேட்கிறோம்? எத்தனை பேர் கேட்கிறோம்? கொஞ்சமாவது நம்ம சிந்திக்கணும். தேவன் எதற்காக அழைத்தார், நடத்தினார், ஏன் இவ்வளவு உபத்திரவத்தை கொடுத்தாரு, அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. நம்ம திரும்ப அதுக்குள்ளேயே போகலாமா? இன்னைக்கு நிறைய பேரை மீட்டு கொண்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த பழைய சிந்தையே தானே இருக்கிறது. பழைய பாவத்திற்கு தானே அடிமைப்பட்டிருக்கிறோம். பழைய யோசனைகள் தானே வந்திருக்கிறது. புது மனுஷனாய் புது சிருஷ்டியாய் நம்ம மாறி இருக்கிறோமா? வனாந்தரத்திலே அவரை பரீட்சை பார்த்து அழிக்கப்பட்டார்கள். இச்சை உள்ளவர்களா அழிக்கப்பட்டாங்க. தண்ணி இல்ல, எங்களுக்கு சாப்பாடு இல்ல, இந்த வனாந்தரத்துல சாகும்படி இவன் எங்களை கொண்டு வந்தான்னு ஊழியக்காரனை முறுமுறுத்து செத்தாங்க. பாம்புகளால் கடிக்கப்பட்டு செத்தாங்க. விபச்சார ஆசை கொண்டு செத்தாங்க. மனசு மாறலங்க. மனசு எப்படி இருக்குன்னா, வெள்ளியோட வந்துட்டோம், பொண்ணோட வந்துட்டோம், ஆராதனை செஞ்சிட்டோம், அவ்வளவுதான். எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்கணும். அவர் கொடுத்த மீட்போட இருக்கணும். அவருடைய குணத்தை அறிந்து நடந்து கொள்ளணும். அதனாலதான் புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை அவர்களுக்கு கொடுத்தார். ஒன்னா நம்பர் சோம்பேறிய நம்ம தான். கிறிஸ்தவங்களை பார்க்கிலும் சோம்பேறி வேற யாருமே கிடையாது. ஆமா, 4 மணிக்கு எழுந்துச்சு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு 6 மணிக்கு படுத்து தூங்கி 12 மணிக்கு எழுந்திரிக்கும். கேட்டா நான் 4 மணிக்கு விடிய காலில் எழுந்துச்சு ஜெபம் பண்ணேன். அதனால நீ 12 மணி வரைக்கும் தூங்கலாமா? சபைக்கு வரணும்னா பலவீனம், ஆராதனைக்கு வரணும்னா பலவீனம். ஆனா எங்கன்னா வெளியே சுத்தினா எங்க இருந்து பலன் வருதுன்னு தெரியல. எங்க வீட்லயே நிறைய பேர் இருக்காங்க, சும்மா தலைவலினா கூட சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. ஆனா வெளியே கிளம்பணும்னா எப்படிதான் ட்ரெஸ் பண்ண வந்து நிப்பாங்கன்னு தெரியாது. பலன் எங்க செலவிடுறாங்க? உலகத்திலே பலனை செலவிடுகிறாங்க. அவர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நம்மளுக்கு கொடுக்கிறாய். 3வது, பரிசுத்த ஸ்தலமாய், ஸ்தானமாய், ஆலயமாய் நம்மளை ஏற்படுத்தி வைத்தா இந்த ஆலயம் என்ன பண்ணுது? அவரை மகிமைப்படுத்துதா? அவர் வாசம் பண்ண இடம் கொடுக்குதா? இந்த ஆலயம் வேளாங்கண்ணிக்கு போகுது, இந்த ஆலயம் அடையாருக்கு போகுது. இப்ப கூழ் ஊத்தினா எத்தனை பேர் வாங்கி குடிக்கும்னு தெரியல. இல்ல கொடைன்னு சாப்பாடு போட்டா பாத்திரம் தூக்கின்னு ஓடி போய் சாப்பாடை வாங்கி சாப்பிடுது. இது ஆலயமா? இது ஆலயமா? ஆலயம் எப்படி இருக்கணும்? அவர் வாசம் பண்ணுகிற இடமா இல்ல. இது வேளாங்கண்ணிக்கு ஓடுது, அந்த இடத்தை தேடி ஓடுது, அடையாருக்கு ஓடுது. நான் சொல்லுவேன், நிறைய பேரு கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்தா தேவ சமூகத்துல கொண்டு வராத, ஒரு வயசான பிறகு அடையார்ல போய் மொட்டை அடிக்கிறது, அடையார்ல போய் வேண்டிக்கிறது, திருமண நாள், பிறந்த நாள், இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் அங்க போய் செலிப்ரேட் பண்றது. தேவன் உங்களை அடிச்சிருவாரு. நல்லா கேட்டுக்குங்க. நீங்க மனுஷனுக்கு மறைக்கலாம், கர்த்தருக்கு மறைக்க முடியுமா? தேவனுக்கு உண்மையா இருக்கிறீங்களா? அவர் வாசம் பண்ற இடமாய் நீங்க இருக்கிறீங்களா? அவருக்கு ஆலயமா நீங்க இருக்கிறீங்களா? அவர் கொடுக்க முடியாத ஒரு சந்தோஷத்தை இந்த உலகத்திலே எதுவுமே கொடுக்க முடியாதுங்க. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, மாற்றம் வரணும்னா, நான் மாறலன்னா அவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு. மாற்றம் யார்கிட்ட வரணும்? நம்ம கிட்ட வரணும். நான் ஒரு பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொன்னாதான் அந்த பாவத்தை நான் உறுதியா விட முடியும். நான் 2 மனசு இருந்தேன்னா நான் அதை விட மாட்டேன், அதை பற்றி கொண்டு இருப்பேன். அடையாருக்கு போவீங்களா? இது வேற பாத யாத்திரையா வேற போறதான், வேண்டிக்கிட்டு வேற போறதான். தயவு செஞ்சு போகாதீங்க. அவர் அடி உங்க மேல விழுந்துச்சீங்கன்னா நீங்க எங்கேயுமே போக மாட்டீங்க. தேவன் கிருபையா ஒவ்வொரு முறையும் உங்களை மன்னித்து விடுகிறார். ஏன்னா உங்களை அவர் தெரிந்து கொண்டு அவருடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறதுனால எந்த அவமானத்தையும் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒவ்வொரு முறையும் அவர் என்ன பண்றாரா, மன்னிச்சு விடுறாரு. எப்பவுமே அவர் அப்படி இருப்பாருன்னு நாம சொல்ல முடியாது. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்ததான் அழைத்து கொண்டு வந்தார். நாம அதற்கு தகுதியாகவும் அதற்கு பாத்திரமாக தான் நாம நடக்கணும். அவரை சார்ந்து கொள்ளாம வேறொரு தெய்வம் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரு. வேறொரு தெய்வம் இருக்கா?
வேறொரு தெய்வம் இல்ல, என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அவர் மட்டும் தெய்வம், வேற யாருமே தெய்வம் கிடையாது. நீங்க என்ஜாய் பண்ண போனா கூட சரி, அதற்கேற்ற பலனை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. நியாய தீர்ப்புல நீங்க நிற்கும் போது நீங்க எந்த காரணத்தையும் சொல்ல முடியாது. ஊழியக்காரங்கிட்ட போய் சொல்லிடலாம், மத்தவங்களை ஏமாத்திடலாம், தேவனை ஏமாத்தவே முடியாது. எல்லாமே அவருக்கு முன்பாக நிர்வாணமாய் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவர் கண்ணுக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. அப்ப எதையுமே நாம மறைக்க முடியாது. கர்த்தரை சார்ந்து வாழுங்க, உங்களை ஆசீர்வதித்து அவரை உயர்த்துவாரு. அவரை சார்ந்து கொண்டாதான் எல்லாவற்றிலும் நம்மளுக்கு அற்புதமா அதிசயமா நடக்கும். ஊழியக்காரரா இருக்கும்படி வனாந்தரத்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறோமா? யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுகிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை நாம சொல்லுகிறோமா? அதற்காக தான் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஊழியம் செய்ய வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. அதை நான் செய்யலைன்னா எனக்கு ஐயோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாருக்காவது ஒருத்தருக்காவது நாம சொல்லி இருக்கிறோமா? இல்ல நம்ம நடக்கை மூலியமா அவங்க தேவனை அறிந்திருக்கிறாங்களா? நம்ம வாழ்க்கை மூலியமா தேவனை அவர்கள் அறிந்திருக்கிறாங்களா? அப்ப நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? ஊழியக்காரர்களா இருக்கும்படி, மற்ற ஜனங்களுக்கு அவருடைய வார்த்தை சொல்லும்படி, பாடும்படும்படி நம்மளை அவர் அழைத்திருக்கிறார். அந்த ஊழியத்திற்கேற்ற தகுதியும் ஞானமும் அறிவும் நம்ம கிட்ட இருக்குதா? சபையில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தாங்க, ஒருத்தருக்கு ஊழியம் கொடுத்திருந்தோம். அவங்க ஊழியத்துக்கு வராம அப்பப்போ வெளியே போயிட்டதுனால பாஸ்டர் ஒரு முறை ஃபோன் பண்ணி கேட்டாங்க, ஊழியம் கொடுத்தா இந்த மாதிரி வரமாட்டீங்க, உங்களை நம்பி கொடுத்ததுன்னு. அப்போ பாஸ்டிங் ப்ரேயர்ல வந்தப்ப அவங்க சாட்சி சொல்றாங்க. நான் ஒரு சாட்சி சொல்லணும்னு சாட்சி சொல்றாங்க. ஊழியம் எப்படி எனக்கு செய்யணும்னு தெரியும், எனக்கு யாரும் கத்துக் கொடுக்க தேவையில்ல, நான் ரொம்ப பரிசுத்தமா இருக்கிறேன், நான் கர்த்தர்கிட்ட கேட்டுண்டேன், என் கணவரோட கை கூட என் மேல படக்கூடாதுன்னு சொல்லிட்டுன்னு. என்னடா சாட்சி இது? நானுக்கு தலையை குனிஞ்சிட்டேன். முடிஞ்சிட்ட பிறகு இன்னொரு விசுவாசி உபவாச ஜபத்துல முடிஞ்ச பிறகு இன்னொரு விசுவாசி அவங்க கணவர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, பாஸ்டர் இருக்காரு, இந்த மாதிரி வார்த்தைலாம் அவங்க சொல்லலாமா, யார சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டாங்களாம், நீங்க 2 பேரும் பைக்ல போறீங்களே, உங்க கை அவங்க மேல படாதா, அவங்க கை உங்க மேல படாதான்னு கேட்டு போனாங்களாம். நீ சொன்ன சாட்சியை உன்னை வெட்கப்படுத்தி விட்டது. தேவனுக்கு ஊழியம் செஞ்ச நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கப்புறம் நானே பார்த்தேன் அவங்க கணவர் கூட அவங்க சேர்ந்து உட்கார்ந்து போறத. அப்ப எதுக்கு அந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்றது? தேவனுடைய சமூகத்துல பரிசுத்தம் அவர் கொடுத்தா மட்டும்தான் காத்து கொள்ள முடியும். என்னைக்கு ஒருத்தன் நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னு சொல்றானா அவன் பொய்யன். பரிசுத்தமா இருக்கிறவங்க, உண்மையா இருக்கிறவங்க வெளியே காட்டி கொள்ளவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் அப்படியே ஒரே மாதிரி போயிடுவாங்க. இந்த எல்லாத்தையும் செஞ்சுட்டு நான் உண்மையா இருக்கேன்னு சொல்றான் பத்தியா, அவ்வளவு பொய். அப்போ ஊழியம் கொடுத்தா அந்த ஊழியத்தை நம்ம கரெக்டா செய்யணும். 50 வயசு 60 வயசு ரிட்டையர் ஆயாச்சு, பென்ஷன் வருது, இப்பவும் கணவரை ஊழியத்திற்கு விட மனசு இல்ல. உலகத்துல சம்பாதிக்கணும், உலகத்துல வேலை செய்யணும், வாட்ச்மேன் வேலை செய்யணும், இதெல்லாம் சம்பாதிச்சு எனக்கு கொடுக்கணும். இப்படியா தேவன் ஊழியத்துக்கு அழைச்சாரு? எல்லாவற்றையும் விட்டு கஷ்டப்பட்டு பாடுகளோடு பசியும் பட்டினியுமா தாங்க இந்த ஊழியத்துக்கு நாங்க வந்தோம். இங்க வரும்போது ஐயா சொன்ன மாதிரி ₹1 கூட இல்லாம தான் வந்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோம். மதியம் சாப்பாடே இருக்காது. ராத்திரியில எழுந்திருச்சு சத்தம் போட்டு அழுவ முடியாத வாயில துணிய வச்சு அழுதுருக்கேன் நானு. பசியின் கொடுமை. என் கணவர் வேலை செய்யும் பொழுது நல்ல வசதி வாய்ப்பா இருந்தோம். நல்ல பெரிய பெரிய ஹோட்டல்ல தான் போய் சாப்பிடுறது. தேவன் என்னைக்கு அழைத்தாரோ எல்லாவற்றையும் விட்டுட்டு எல்லாமே போச்சு, எங்ககிட்ட ஒண்ணுமே இல்ல. அவரை நம்பி வந்தோம். ஒரு டீக்காக எவ்வளவு அழுதுருக்கேன் நானு. 3 நாள் உபவாசம். 3ஆவது நாள் ஒரு டீ குடிக்கணும்னு ஆசை. ஹவுஸ் ஓனர் அவங்க வீடு கட்டுறாங்க கீழே. நான் இப்படி எட்டி பார்த்துட்டேன், வேலை செய்யறவங்களுக்கெல்லாம் டீ கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு 4 மணி இருக்கும். ஒரு டீக்காக அழுத நானு. இன்னைக்கு ஸ்பெஷல் டீ எல்லாம் குடிக்க வைக்கிறார், ஆனா மனசு இல்ல. ஏன்னா என் அழுகையை அவர் பார்த்தார், உண்மையான வழிநடத்தில கொண்டு வந்தார். இந்த இடத்துல வர்றது கூட நான் பயந்தேன், அது ஒரு சாட்சி. ஏன்னா இங்க நிறைய குடிக்கிறவங்க, சாராயம் வைக்கிறவங்க
போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறவங்க நான் அப்ப சொன்னதுனால இந்த பக்கம்லாம் நான் வந்ததே கிடையாது. ஆனா என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமே இங்க இருக்குதுன்னு தான் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். நான் என்ன நினைச்சேன், இந்த இடத்த பத்தி இங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்படிதான் இருப்பாங்க அந்த மாதிரி சொல்லி சொல்லி இந்த ஏரியாக்குள்ள இது ஒரு பி பிளாக்னு எனக்கு தெரியாது. சபைக்கு வந்தா அப்படியே வந்துட்டு அப்படிதான் போவோம் தவிர இதுக்குள்ளலாம் ஒரு நாள் நான் வந்ததே கிடையாது. சபை ஆரம்பிச்சு ஐயா கூட்டிட்டு வந்தப்பதான் நான் இங்க வந்தேன். அப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்படி அப்படின்னு சொன்னதுனால அதை மாற்றும்படி இங்க இருக்கிற ஜனங்கள் நல்ல ஜனங்கள், அவங்களுக்கு என்னுடைய வார்த்தை போக வேண்டும் என்று சொல்லி எங்கே இருக்கிற எண்ணெய் தேவன் இங்க கொண்டு வந்தாரு. அப்ப நான் தவறான எண்ணம் கொண்டிருந்தேன். ஆனா இங்கதான் என்னுடைய ஆசீர்வாதம், என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம் இருக்கிறது என்று தேவன் அறிய செய்ய உணர செய்ய வைத்தார், கொண்டு வந்தார். அப்ப அவரை நம்ம சார்ந்து கொண்டதுனால தானே இதெல்லாம் செய்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. நம்முடைய எல்லா காரியத்திலும் நமக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். நம்மளை கெட்டு போக ஒரு நாள் அவர் அழைக்கலங்க. நம்மளை ஆசீர்வதித்து அவருடைய ராஜ்யத்துல சேர்த்து கொள்ளும்படிதான் நம்மளை அழைச்சிருக்காரு. ஊழியத்துக்கு வந்தப்ப எவ்வளவு அவமானங்கள், வேலையை விட்டு ஊழியத்துக்கு போறாங்க, சாப்பாடுக்கே கஷ்டப்படுவாங்க, 2 பொம்பளை பிள்ளைங்களை வச்சிருக்காங்க, என்ன எவ்வளவு திட்டி இருக்காங்க. அவனை வேலைக்கு போக மாட்டானா, நீ கேட்க மாட்டியா, பசியம் பட்டினியா செத்துட்டு இருப்பியா அப்படின்னுட்டு 4 பேரும் உள்ள உட்கார்ந்து அழுத காலங்கள் உண்டு. பிள்ளைங்களை பட்னியா ஸ்கூலுக்கு அனுப்பின காலங்கள் உண்டு. பக்கத்து வீட்டுல எடுத்துன்னு வந்து கொடுப்பாங்க, சாப்பிடறதுக்கு வேண்டான்னு சொல்லிடுவோம். அந்த நாட்கள்ல கூட விக்கிரகத்தை படைக்கப்பட்டுதான் நாங்க தொட்டது கூட கிடையாது. தேவன் என்னைக்காவது எங்களை உயர்த்தி எங்களை ஆசீர்வதிப்பாருன்ற ஒரே நம்பிக்கையில தான் நடந்து கொண்டு வந்தோம். இன்னைக்கு உங்களே அந்த வழியில கர்த்தர் நடத்துவாரு. இன்னைக்கு ஒருவேளை சூழ்நிலை சரியில்லை, நான் கஷ்டப்படுறேன், நான் பிரச்சனை இருக்கிறேன், எனக்கு விடுதலே இல்லை நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் நிச்சயமா உங்களை விடுவித்து உயர்த்துவார். அவரை நீங்க சார்ந்து கொள்ளுங்க, அவருடைய வழியில நீங்க நடங்க. இன்னைக்கு நான் விருப்பப்பட்டா கூட, மனசுல நினைச்சா கூட அது எனக்கு கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். அத இன்னைக்கு நான் இதை சாப்பிடணும்னு நினைச்சா, ஒரு 2 மாசம் போன மாசமா என்னன்னு தெரியல, நான் பாஸ்டர் கிட்ட முன்னாடி நாள் சொல்லணும்னு நினைச்சேன், மட்டன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குது, ஆனா சொல்லல. மறுநாளைக்கு வச்சல எடுத்துன்னு வந்து கொடுக்கறான் ஒரு பாக்ஸ்ல. அவங்க வீட்டுக்காரு வேலைக்கு போகும்பொழுது அவங்க செஞ்ச பார்சல்ல ஒண்ணு கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து கொடுத்தா. என்னதுமா இதுன்னு கேட்டா மட்டன் பிரியாணி அப்படின்ற. அவரை சார்ந்து கொண்டு அவருக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்தோம்னா நம்ம மனசுல நினைக்கிறத கூட அவர் செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்யக்கூடியவர். இன்றைக்கு ஒருவேளை கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, போகிற இடம்லாம் உபத்திரம் இருக்கலாம். இந்த உபத்திரவத்தை எல்லாம் தேவன் மாற்றி ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் என்று எத்தனை பேர் ஒத்துக்கொள்ளுறீங்க? என்னுடைய அவமானத்தை, என்னுடைய நிந்தையை கடந்து வரும்படி தேவன் செய்தார். எல்லாருடைய பேச்சும் என்ன அழுதேன், ஆனா அசைக்கல, தேவனை விட்டு விலக செய்யல, அவரை மட்டுமே சார்ந்து கொள்ள செய்தது. இன்னைக்கு என்ன சொல்றாங்க, நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்க, ஏதா இருந்தாலும் உங்களுக்கு அவர் செஞ்சிருவாரு. கல்யாணத்துல கூட அதான் சொன்னாங்க, பொண்ணு கல்யாணத்துல உங்களுக்கு கர்த்தர் எப்படியாவது செய்வாரு, கர்த்தர் எப்படியாவது செய்வாரு. ஏன்னா அவரையே சார்ந்து கொண்டிருந்தோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவரையே சார்ந்து கொண்டு தங்களுடைய ஜீவனை ஒப்பு கொடுத்ததுனால அந்த இடத்துல அவர் அற்புதமாய் பலன் செய்து அவங்களை காப்பாற்றி அந்த இடத்துல தேவ வல்லமை விளங்கும்படி செய்தார். எதற்காக புறப்பட பண்ணினார்? எதற்காக காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்தார்? எதற்காக அவருடைய ஸ்தானமாய் நம்மளை மாற்றினார்? எதற்காக பொன்னும் வெள்ளியும் கொடுத்தார்? எதற்காக ஊழியக்காரனாய் மாற்றினார்? அவரோடு இருக்கும்படியாய், அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய். இஸ்ரவேல் ஜனங்களை போல வேறொரு ஜனங்கள் இல்லைங்க. வேதத்திலே நம்ம பார்ப்போம், எல்லாரும் அவங்களுக்கு நடுங்குவாங்க, அவங்களுக்கு பயப்படுவாங்க. இப்ப நம்மளே அப்படிதான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். ஆனா நம்ம மத்தவங்களை பார்த்துதான் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கிரியை செய்ய வல்லமை உள்ளவரா இருக்கிறார். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எனக்கு எப்படி செய்தாரோ அந்த நன்மை உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். ஆனா பாடுபட ஆயத்தமா இருங்க. ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதனால வெக்கப்படாமல் பாடுபட்டா அவரோடு கூட ராஜ்யத்தையும் நம்ம ஆளுகை செய்வோம்.
இன்னைக்கு நிறைய பாடுங்க, வேதனை, வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் இருந்தாலும் தேவன் நம்ம கூட இருந்து எல்லாவற்றையும் விளக்கி ஆசீர்வதிப்பாரு. நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் தேவனை சார்ந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். கண்களை மூடி. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமும் கிருபையும் நிறைந்த பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஆண்டவரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை புறப்பட பண்ணி உம்முடைய பிள்ளைகளாய் எங்களை மாற்றி, உம்முடைய ஸ்தானமாய், உம்முடைய ஆலயமாய் ஆண்டவரை எங்களை மாற்றி, உம்முடைய ஊழியக்காரராய் மாற்றி, உம்மை சார்ந்து கொள்ளும்படி எங்களை செய்து, வெள்ளியும் பொண்ணும் எங்களுக்கு கொடுத்து, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து, எங்களை ஆசீர்வதித்து, எங்களை உயர்த்தின தேவாதி தேவனே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரை, இந்த வேலையில கூட தகப்பனே, நீர் எங்களை எந்த சூழ்நிலையிலும் விடுவிக்க வல்லமை உள்ளவர் என்று அறிந்து இன்றைக்கு எங்கள் மனதை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே என் மனசை நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என்னை இந்த காரியத்திலிருந்து விடுவீங்க. இந்த காரியத்துல எனக்கு நன்மை இல்லாம இருக்கிறது. நான் சோர்ந்து போயிருக்கிறேன், நான் பலவீனப்பட்டு இருக்கிறேன். உம்மை சார்ந்து கொள்ளாதபடி ஆண்டவரை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் நெருக்கி இருக்கிறது. ஆண்டவரை இப்பொழுது எல்லாவற்றையும் உடைய கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளிலும் கூட ஆண்டவரை எங்களோடு நீங்க இருந்து எல்லாவற்றிலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து புறப்பட பண்ணி அவங்களுக்கு அற்புதம் செய்த தேவன், நியாய பிரமாணங்களை கொடுத்தவர். இந்த நாளிலும் கூட என்னுடைய எல்லா காரியத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து எனக்கு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து என்னை நீங்க ஆண்டவரை உயர்த்தும்படியா உடைய கரத்திலே நான் தாழ்த்துகிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு சிரசின் மீது உடைய அபிஷேகமும் உடைய ஆசீர்வாதமும் இறங்கும்படியாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரை பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணினார் என்று சொன்ன தேவன் ஆண்டவரை மீட்பையும் ஆண்டவரை அபிஷேகத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்து உம்முடைய குணங்களை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க. ஆண்டவரை இந்த நாளுக்கேற்ற ஆண்டவரை செய்தியை நீங்க ஆசீர்வதித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அது கிரியை செய்யும்படியா உதவி செய்யுங்க. ஆண்டவரை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரை எங்களை நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உமது கரம் எங்களோடு இருக்கும்படியாய் கிருபை செய்யுங்க. ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். லேலுயா, லேலுயா. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.